துப்பாக்கியை கொடுத்தவர்கிட்டயே துப்பாக்கியை நீட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டமே சார். அந்த காட்சி தேவையற்றது, அந்த படத்துக்கே அந்த காட்சி தேவையில்லாத காட்சி. கோட்ல வந்து சிவகார்த்தியன் கேமியோவா நடிக்கலைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல. நேரடியா வந்து பராசக்தியை வந்து ஜனநாயகனோட போட்டி கொண்டு வரதே பாத்தீங்கன்னா இதுல ஒரு அரசியல் இருக்கு. ஜனவரி 14 தான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல போய் தீய சக்தி நான் தூய சக்தி அப்படி இப்படின்னு பேசினோன்னே பாத்திரலாம் 2ல 1 பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 14ல இருந்து ப்ரீபோன் பண்ணி 10 தேதி ஆக்கிட்டாங்க. லாங் ரன்ல கலெக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 23 மங்காத்தாவை கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நேரடியா வந்து அஜித் படத்தை வந்து களத்துல இறக்குறாங்க. ஒரு லாங் ரன்லயாவது அது எடுக்கலாமான்னா அதுவும் பண்ண முடியாது. ஸோ மொத்தத்துல வந்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னும் போது அவங்க பதிலுக்கு அரசியல் பண்ணதானே செய்வாங்க. லாங் ரன்னுக்கு இந்த படம் ஓடிடக்கூடாது. ஒருவேளை படம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜனநாயகன், அப்போ ஒரு லாங்கான ஒரு ரன் இருக்கும். அதாவது வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்க வந்து ஒரு பிரேக் போட்டு தடுக்கணும். அதுக்கு சரியான படம் எப்படின்னா மங்காத்தா தான். மங்காத்தா ரீலீஸ்ல வந்து இப்போ போட்டியோட ரிலீஸ் ஆகுது. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, தனியா வரதுக்கும் அதாவது சோலோவா வரதுக்கும் அதாவது வந்து எதிராளியோட வரதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. விஜயோட படம் போது அதுல மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். விஜயோட பாட்டு, ஃபைட்டு, டான்ஸு, பஞ்ச் டைலாக்கு, விஜயோட வாக்கு, லுக்கு, ஸ்டைலு எல்லாமே ஒரு மாஸ் அட்ராக்ஷன்ஸா இருக்கும். அதனால வந்து அது ஒரு முழுக்க என்டர்டெயின்மெண்ட் படமா இருக்கும். அதுல வந்து விஜய் பேச போற அரசியல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து அவருடைய ரசிகர்கள்ட்ட குறிப்பா வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணும். எல்லா விதமான அரசியல் ஆட்டமும் ஆரம்பிச்சிருச்சு. எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். அடுத்தடுத்து வந்து ஜனநாயகனுடைய அப்டேட்ஸ் வந்து நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலுமே வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சிவகார்த்திகேயன் பயங்கர ஒரு கோவத்துல இருக்காரு. அவரை வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பந்து மாதிரி போட்டு அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு விருப்பமே கிடையாது. அவர் எப்படி வந்து ஏன்னா துப்பாக்கியை கொடுத்தவர்கிட்டயே துப்பாக்கியை நீட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டமே சார். முதல்ல இந்த கோட்டு படத்துல துப்பாக்கியை வந்து விஜய் சிவகார்த்தியன்ட்ட கொடுத்தார்ல, அதை பத்தி நம்ம ஒரு விளக்கம் சொல்லிடுறோம். அதாவது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு படம், கோட்டு ஒரு விஜய் நடிச்ச படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா சிவகார்த்தியன் வந்து ஒரு கேமியோவா நடிச்சிருந்தாரு. அந்த படத்தினோட டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு. இப்போ வந்து கோட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபுக்கு ஒரு தேதி கொடுத்திருந்தாரு. சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்டா இருக்காரு, பேக் டு பேக் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வெங்கட் பிரபுக்கு இந்த கோட்டு முடிஞ்ச உடனே வந்து சிவகார்த்திகேயன் வந்து தேதி தரணும், அடுத்த படமே வந்து சிவகார்த்திகேயனோட நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு வெங்கட் பிரபு வந்து ஒரு காட்சி அமைப்பு பண்றாரு. அதாவது வந்து திட்டமிட்டே ஒரு காட்சி அமைப்பு பண்றாரு. சிவகார்த்திகேயன் வந்து அதுல கேமியோவா நடிக்க வைக்கிறாரு. அந்த காட்சி தேவையற்றது, அந்த படத்துக்கே அந்த காட்சி தேவையில்லாத காட்சி. அந்த படத்துல வந்து கடைசி காட்சியில வந்து விஜய் வந்து அந்த துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன்ட்ட கொடுத்துட்டு இனிமே நீங்க பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. அந்த காட்சி அமைப்புல வந்து சிவகார்த்திகேயன் வந்து கேமியோவா நடிச்சதுனால இப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து விஜய் வந்து துப்பாக்கியை கொடுத்தாரு, இனிமே நீங்க பாத்துக்கோன்னு சொன்னாரு. இப்போ வந்து அந்த துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன் வந்து விஜய் பக்கமே திருப்பிட்டாரு, விஜயே சுடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு தைரியமா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு வந்து சிவகார்த்திகேயனை வந்து பர்சனலா கனெக்ட் பண்ணி வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க. அது ரொம்ப தப்பு. சிவகார்த்திகேயன் வந்து அந்த படத்துல வந்து நடிச்சாரு, அவ்வளவுதான். விஜயும் நடிச்சாரு, சிவகார்த்தியும் நடிச்சாரு, வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து நியாயமா யாரை குற்றம் சொல்லணும் அப்படின்னா வெங்கட் பிரபு தான் குற்றம் சொல்லணும். அடுத்த படம் சிவகார்த்தியனோட டேட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காண்டியே ஒரு காட்சியை ரெடி பண்ணி அதுல சிவகார்த்தியனை நடிக்க வச்சு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இது ஒரு பெரிய, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு வந்து விஜய் இருக்கிற துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு, அதுதான் நாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து சிவகார்த்திகேயன் வந்து பேச ஆரம்பிச்சார். சிவகார்த்திகேயன் வந்து ஏன்னா அந்த துப்பாக்கி வாங்கி தொலைச்சோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையா சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய நடிகரா மாறிட்டாரு, வளர்ந்து வந்து ஒரு நடிகரா மாறிட்டாரு. இந்த கேமியோ மாதிரி இனிமே கதாபாத்திரங்கள்லாம் வருது இல்ல, இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் தவிர்க்கணும். இப்போ பாருங்களேன், கோட்ல வந்து சிவகார்த்திகேயன் கேமியோவா நடிக்கலைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல. ஸோ கேமியோவா விஜய் படத்துல நம்ம நடிக்கணும், விஜயோட நம்ம ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நடிக்க போய் இப்ப பாத்தீங்கன்னா அதுவே அவருக்கு வினையா முடிஞ்சிருச்சு, ஆபத்தா முடிஞ்சிருச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் எந்த விதத்துல இது கனெக்ட் கிடையாதுமா. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து
விஜய் அவரோட படத்தை வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு ஜனநாயகனை. 6 மாசத்துக்கு முன்னாடி படத்தை முடிச்சுட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மெதுவா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றாரு. எதனால அப்படின்னா ஜனவரிக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வந்தா அது ஒரு மாசான ஹிட் ஆகும், மிகப்பெரிய கலெக்ஷனை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு கலெக்ஷன், ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை வந்து நம்ம தமிழ் சினிமா விட்டு போகும்போது நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணி தான் வந்து ஜனநாயகனை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றாரு, அதாவது ஜனவரி 9th. ஸோ அதுல வந்து 2 காரணம் இருக்கு. ஒன்னு இந்த மாஸ் கலெக்ஷனை ரீச் பண்ணணும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்ல வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து இந்த படத்துல வந்து விஜய் அரசியல் பேசியிருக்காரு. இதுல வெறும் மாசான பஞ்சு டைலாக்கு, இதுல பாட்டு ஃபைட்டு மட்டும் இருக்க போதா அப்படின்னா அதுவும் நிச்சயமா இருக்க போகுது. அதுக்கு கூட வந்து அரசியலும் இருக்க போகுது. அப்படின்னும் போது அரசியலுக்கும் இது ஒரு பெரிய மைலேஜா இருக்கும், அதாவது மிகப்பெரிய ஒரு அரசியலுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும், இது ஒரு அடிஷ்னல் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு விஜய் நினைச்சுதான் இது வந்து இந்த படத்தை வந்து ஜனவரியில கொண்டு வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து நேரடியா வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரடி அரசியல்ல வந்து டிஎம்கே வந்து நேரடியாவே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஈரோடுல வந்து பிரச்சாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தீய சக்திங்கிறாரு, டிஎம்கே பார்த்து தீய சக்தி, அந்த தீய சக்தியை ஒழிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ நேற்று புதுசாக தொடங்கின ஒரு கட்சி, அந்த தலைவரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து தீவிரமாக அரசியல் பண்ணும்போது, டெவிலாக அரசியல் பண்ணும்போது, ஒரு தைரியமாக அரசியல் பண்ணும்போது, பல வருடங்களாக வந்து டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கிற ஒரு கட்சி, ரொம்ப கட்டமைப்பான ஒரு கட்சி, பல வருடங்களாக வந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, இப்போ ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கிற கட்சி. அந்த கட்சி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டாங்களா? நிச்சயமா அவங்க வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. அதனால தான் வந்து உதயநிதி அவர்கள் வந்து எப்படி வந்து இவர் விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, இப்போ மலேசியால நடத்துற ஏன் தமிழ்நாட்டுல எல்லாம் நடத்த முடியாதா அப்படின்லாம் வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ உதயநிதி, அதுக்கப்புறம் கமல், ரஜினி இவங்க எல்லாத்தோட சேர்த்து தமிழ்நாட்டுல தான் வந்துட்டு பராசக்தியோட ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. இது டைரக்ட் ஹிட் தானே சார்? ஆமா, எல்லாமே டைரக்ட் ஹிட் தான். நான் தான் சொல்லல, நேரடியா வந்து பராசக்தியை வந்து ஜனநாயகனோட போட்டி கொண்டு வரதே பாத்தீங்கன்னா இதுல ஒரு அரசியல் இருக்கு. ஜனவரி 14 தான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல போய் தீய சக்தி, நான் தூய சக்தி அப்படி இப்படின்னு பேசினோன்னே பாத்திரலாம், 2ல 1 பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 14ல இருந்து ப்ரீபோன் பண்ணி 10 தேதி ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க நினைச்ச கலெக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து முதல் நாள் மட்டும்தான் 1000 தியேட்டர்ல ஓடும். 2வது நாள்ல இருந்து இப்ப பராசக்தி 500 தியேட்டர், ஜனநாயகன் 500 தியேட்டர். அப்புறம் எப்படி நீங்க கலெக்ஷன் எடுப்பீங்க? சரி, லாங் ரன்ல கலெக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 23 மங்காத்தாவை கொண்டு வராங்க. மங்காத்தா யாரோட படம்? தயாநிதி அழகிரியோட படம், அஜித் படம். ஆனா அது யாரோட ப்ரொடக்ஷன்? தயாநிதி அழகிரியோட ப்ரொடக்ஷன். சோ அப்படி இருக்கும்போது நேரடியா வந்து அஜித் படத்தை வந்து களத்துல இறக்குறாங்க. ஒரு லாங் ரன்லயாவது அது எடுக்கலாமான்னா அதுவும் பண்ண முடியாது. சோ மொத்தத்துல வந்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னும் போது அவங்க பதிலுக்கு அரசியல் பண்ணதானே செய்வாங்க. இது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு சார்? இது நிச்சயமா தியேட்டர் ஓனர்ஸ்க்குலாம் பாதிப்பாதான் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாதிப்பு, தியேட்டர் ஓனர் பாதிப்பு, எல்லாருக்குமே பாதிப்பா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா விஜயனோட படம் வந்து ஒரு 350 கோடி ரூபாய்க்கு தயாராயிருக்கு. சோ அது வந்து ஒரு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி எந்த காம்படிஷனுமே இல்லாம 2 வாரம் ஓடிச்சுன்னு வச்சுங்க, அது மிகப்பெரிய கலெக்ஷனை ஈட்டி கொடுக்கும். அது வந்து சினிமாக்கு நல்லது, தயாரிப்பாளருக்கு நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லது, தியேட்டர் ஓனருக்கு நல்லது. அந்த தியேட்டர்ல கேண்டீன் போட்டிருக்கவங்களுக்கும் நல்ல கலெக்ஷன் கிடைக்கும், தியேட்டர்ல பார்க்கிங் போட்டிருக்கவங்களுக்கும் நல்ல கலெக்ஷன் கிடைக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு படம் அப்படின்னும் போது அதுல ஒரு பெரிய ரெவன்யூ கிடைக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ அது வந்து டிவைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து, அதாவது ஒரு கலெக்ஷன் இதுல கிடைச்சதுக்கு அப்புறம் பராசக்தி தனியா வந்து இதே மாதிரியே கலெக்ஷன் கிடைக்கும். இதே மாதிரி தயாரிப்பாளருக்கு, இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தியேட்டர் ஓனருக்கு, கேன்டீன்காரவங்களுக்கு, பார்க்கிங் எல்லாருக்கும் இன்னொரு கலெக்ஷன் கிடைக்கும். அதாவது டபுள் டமாக்கா அப்படின்னா ஒரு பக்கம் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன், இந்த பக்கம் இது மிகப்பெரிய கலெக்ஷன். இப்ப 2 ஒன்னா கிளப் ஆகும்போது என்ன ஆகும், ஒரே கலெக்ஷன் ஆகுது. அதாவது ஒருத்தருக்கு வந்து 200 ரூபா வர வேண்டிய இடத்துல 100 ரூபா தான் வரும். பிரிஞ்சிருது இல்ல உங்களுக்கு. இந்த இதே சேம் வந்து கலெக்ஷன் தான் நடக்க போகுது தியேட்டர்ல. 2 படம் ஓடினாலும் அது அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அந்த கலெக்ஷன் கம்மியா தானே கிடைக்கும். இப்ப 4 தியேட்டர் ஷோ ஓடுறது, 1000 தியேட்டர்ல ஒரு படம் ஓடுறது, எப்படி அதனோட கலெக்ஷன் எப்படி? இப்போ வந்து பராசக்தியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 600 தியேட்டர்ல ஓடுறதும், அது 4 ஷோ ஓடுறதும், அதுல வர கலெக்ஷன் எப்படி? இப்போ இதுல பாதி 500 தியேட்டர்ல ஓட போகுது. இப்போ மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது 2 ஷோ அது 2 ஷோன்னு ஓட போகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த கலெக்ஷன் டிவைடர் ஆக
ஆக தானே செய்யும், அந்த வருமானம் கம்மியாக தானே செய்யும், க்ரௌடு வந்து டிவைட் ஆகுது இல்ல. ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தியேட்டர் ஓனருக்குலாம் ஒரு லாஸாக தான் இருக்கும். ஆனால் தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் மிகப்பெரிய தயாரிப்பாளர், அவங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக இருக்காது. அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும்ல, அது வந்து ட்ரான் பிக்சர்ஸ், அவங்களும் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதனால வாங்க போற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இது ஒரு பெரிய ஒரு தொந்தரவு தான். அதே மாதிரி தியேட்டர் ஓனருக்கும் தொந்தரவு தான். இது எப்படியாக இருந்தாலும் களத்துல வந்து 2 படமும் வந்து நேருக்கு நேரா வந்து மோத போறாங்க, விஜயும் சிவகார்த்திகேயனும். இதுல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வகையில வந்து மன அழுத்தம் இருந்தாலும் கூட இவங்க 2 பேரும் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் தான் சார். ஏன்னா விஜய் ஒரு பக்கம், சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம், பெரிய பேனர் சப்போர்ட், ஃபுல்லாவே பெரிய பேனர் சப்போர்ட் அண்ட் பெரிய காஸ்ட் அண்ட் க்ரோ. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு இது வந்து அரசியலை தழுவி இருக்கு, ஒரு இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது சார்? அண்ட் மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கு எந்த இது பராசக்தியில வந்து இதுக்கு பஞ்சமே இல்லைன்னா பராசக்தி நீங்க எது சொல்வீங்க? அதே மாதிரி ஜனநாயகனை எது சொல்லுவீங்க? நீங்க சொன்னீங்க ஒரு அரசியல் ஒரு இது இன்னும் எதை பேஸ் பண்ணின்னு, ரெண்டுமே அரசியல் தான் பேசுது. விஜய் வந்து அவருடைய படத்துல 70% வந்து மாஸ் அட்ராக்ஷன்ஸ் வச்சிருந்தா கூட, கமர்ஷியல் அட்ராக்ஷன்ஸ் வச்சிருந்தா கூட 30% இந்த படத்துல வந்து அரசியல் பேசுவார். பேசாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது கடைசி படம். இது வந்து இந்த படத்துல வந்து அவர் பேச போற அரசியல் வந்து கடைசி படமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது கடைசி படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ஒரு கால்குலேஷன் சொல்றேன், இதுல இருந்து வெளியில வந்து அந்த டாபிக் வந்துட்டு இது வருவோம். அதாவது வந்து விஜய் வந்து எலெக்ஷன்ல வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2026ல அப்ப வந்து தொடர்ந்து நடிப்பார். எப்படின்னா இந்த பவன் கல்யாண் வந்து ஆந்திராவில் நடிக்கிறார்ல, ஒரு பக்கம் அரசியல் பார்க்கறாரு, ஒரு பக்கம் சினிமா பார்க்கறாருல, அந்த மாதிரி அப்பயும் சினிமா தொடர்ந்து நடிப்பார். ஒருவேளை பெரிய தோல்வி இல்ல பெரிய வெற்றி கிடைக்கலன்னா கூட நிச்சயமா வந்து அரசியலும் பார்ப்பார், சினிமாவும் நடிப்பார். ஸோ இதுதான் நடக்க போகுது இன் ஃபியூச்சர். அதுதான் என்னுடைய கால்குலேஷன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஜனநாயகன்ல வந்து விஜய் வந்து அரசியல் கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு 10 மாநாடு போட்டு நீங்க வந்து சொல்ற அரசியலை ஒரே ஒரு படத்துல சொல்லிட முடியும். ஏன்னா சினிமா அப்படி வந்து ஒரு மாசான மீடியால நீங்க சொல்லக்கூடிய கருத்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு உலகம் பூரா நீங்க சொல்லிட முடியும் அந்த கருத்தை. அந்த மாதிரி வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்றதுக்கு அவர் நினைக்கிறார். அப்ப அந்த பக்கம் அரசியல் இருக்கா ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும்? இந்த பக்கம் பராசக்தியை பொறுத்த வரைக்கும், இந்த பராசக்தியோட கதை என்ன கதைன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதை பத்தின கதை. ஸோ அதுல வந்து சிவகார்த்திகேயன் நாயகனா நடிக்கிறார். ஸோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னீங்கனாலே இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கனெக்ட் ஆன கதை, உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆன கதை. பல வருடங்களா இந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா டிஎம்கேக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து டிஎம்கே வந்து பேச போற அரசியல் இருக்கும். விஜய்க்கு எதிர்த்து அவங்க பேச போற அரசியலா இருக்கும். விஜய் அவருடைய தாவேக்காவோட அரசியலை தான் பேச போறாரு. ஆனா இங்க வந்து ஏற்கனவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, பல வருடங்களா வந்து அணையாம இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து மக்களோட பெருசா கனெக்ட் ஆகும். ரெண்டு பக்கமே அரசியல் இருக்கு, ரெண்டு பக்கமே அரசியல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு வரேன். அது எப்படின்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல படமா இருக்க போகுது. நிச்சயமா வந்து ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அது விஜயோட படமா இருக்கும். அந்த விஜயோட படம் போது அதுல மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். விஜயோட பாட்டு, ஃபைட்டு, டான்ஸு, பஞ்ச் டைலாக்கு, விஜயோட வாக்கு, லுக்கு, ஸ்டைலு எல்லாமே ஒரு மாஸ் அட்ராக்ஷன்ஸா இருக்கும். அதனால வந்து அது ஒரு முழுக்க என்டர்டெயின்மெண்ட் படமா இருக்கும். அதுல வந்து விஜய் பேச போற அரசியல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே வந்து அவருடைய ரசிகர்கள்ட்ட குறிப்பா வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த விஜயோட படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட், அதுக்குள்ள விஜய் முதல்ல படத்துல பேச போற முக்கியமான அரசியல் இது இருக்கும்போது அது ஒரு மாஸ் அட்ராக்ஷனா இருக்கும். இப்போ நீங்க சிவகார்த்திகேயன் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது டு த கோர் சப்ஜெக்ட். நான் சொன்னேன்ல ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுல வந்து சிவகார்த்திகேயன் வந்து நாயகனா நடிக்கிறாரு. அந்த படத்துல வந்து இந்த ஜனநாயகன்ல இருக்கிற மாதிரி அங்க வந்து பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லுக்கு, வாக்கு, ஸ்டைல், இந்த மாஸ் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே இதுல இருக்க போறதில்ல. இதுல வந்து முழுக்க வந்து கதை மட்டும்தான் சொல்ல போறாங்க. ஸோ கதையை அழுத்தமா சொல்ல போறாங்க. இப்ப சுதா கோங்கரா இந்த படத்தினுடைய இயக்குனர், சுதா கோங்கராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஒரு கதையை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப தெளிவா நேர்கோட்டில் ரொம்ப நேர்த்தியா கதை சொல்லக்கூடிய திறன் படைத்த ஒரு இயக்குனர். அப்படி இருக்கும்போது நிச்சயமா இந்த கதையை வந்து ஒரு அழுத்தமான கதையா, நிச்சயமா ஒரு மக்கள் மனசுல பதியக்கூடிய கதையா நிச்சயமா சொல்லுவாங்க. ஸோ இது வேற ஜேர்னல் படம், இதுவும் மக்களுக்கு பெரிய அளவுல கனெக்ட் பண்ணும். இப்போ என்டர்டைன்மெண்ட் படம் அது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட. அது மசாலா படம் போது ஆட்டோமேட்டிக்கா விஜய் படம்
போது அவங்க தியேட்டர்ல ரசிச்சு கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ற மாதிரியான படமா இருக்கும். இப்போ நீங்க பராசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தமான கதையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே அது வெற்றி அடையும். நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் படமே சொல்லலாம். சிவகார்த்திகேயனோட அமரன் கதையில பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு எந்த என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அங்க பாட்டோ ஃபைட்டோ பஞ்ச் டைலாக்கோ எதுவுமே கிடையாது. ஆனா அந்த கதையை அழுத்தமா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ரியல் ஸ்டோரி. முகுந்த் வரதராஜர் அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரரோட ரியல் ஸ்டோரி. அதை கரெக்டா நேர்த்தியா சொன்னதுனால அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. 350 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. சிவகார்த்திகேயன் கேரியர்லயே முக்கியமான படமா அமைஞ்சிச்சு. சிவகார்த்திகேயன் கேரியர்லயே மேக்சிமம் கலெக்ஷன் கொடுத்த படமா அமைஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டக்கூடிய மேக்சிமம் ரீச் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இந்த பராசக்தி இருக்கும். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்ச படங்கள் கிடையாது. இதுவும் மாசான படம், இது கிளாஸான படம். சூப்பர் சார். இப்ப இதுல வந்து நான் வந்து சிவகார்த்திகேயன் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு உதயநிதியை நான் கொண்டு வரேன். ஏன்னா டைரக்ட் ஹிட் வந்து உதயநிதியா தான் நான் பாக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளா வந்து மௌனம் காத்துட்டு இருக்கிறாரு உதயநிதி. ஏன்னா நிறைய பிரஸ் மீட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் அவர் பேசியிருக்காரு. ஆனா இப்போ வந்து விஜய் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் ட்வீட் மூலியமா தன்னோட எதிர்ப்பை காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படிதான் நான் பாக்குறேன். ஸோ இப்படி டைரக்ட் ஹிட்ல வந்துட்டு இப்போ ஆடியோ லான்ச்சே வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் வந்துட்டு வைக்கிறாரு உதயநிதி. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல வந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து விஜய்க்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி உதயநிதி என்னென்னலாம் பண்ணலாம், யூகிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது யூகங்கள் இருக்கா? எல்லா விதமான அரசியல் ஆட்டமும் ஆரம்பிச்சிருச்சுமா. ஜனவரியிலிருந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேல எலெக்ஷனு. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது வந்து அரசியல் தான் இனிமே முழுக்க முழுக்க வந்து அரசியல் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசா கவனிக்கப்பட போகுது. ஒரு பக்கம் விஜய் வந்து ஒரு புதுமுக நாயகனா வந்திருக்கிறார் அரசியலுக்கு. அப்படி இருக்கும்போது சினிமால வெற்றி அடைஞ்ச மாதிரி விஜய் வந்து அரசியல்ல வெற்றி அடைவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் அட்ராக்ஷன் விஜய்க்கு இருக்கு. அதை நம்ம மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் போற இடத்துல எல்லாம் பெரிய கூட்டம் சேருது. விஜய்க்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. விஜய்க்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்றாங்க. அரசியல் ஆய்வாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% 20%, அதையும் தாண்டி கூட ஒரு 22% கூட வந்து விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த 22% ஓட்டு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான தேவையான ஒரு மெஜாரிட்டியே ஓட்டா இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 40-50% வந்தாதான் இந்த வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து விஜய்க்கு வந்து இது வந்து அரசியல் களத்துல இந்த ஓட் பேங்கிங் நான் சொன்ன மாதிரி ஒரு 20% கிடைச்சிச்சுன்னா அதுவே விஜய்க்கு வெற்றி தான். இந்த வருஷம் இந்த தடவை வந்து ஆட்சியை பிடிக்காட்ட கூட தொடர்ந்து அரசியல் பண்ணணும். தொடர்ந்து அரசியல் பண்ணார்னா, சரியான அரசியல் பண்ணார்னா, எல்லா விஷயங்களையும் எதிர்த்து கேட்கறது, நியாயமான விஷயங்களை வந்து எதிர்த்து கேட்கறது, ஒரு மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ரெப்ரசன்டேட் பண்றது, இந்த மாதிரி சரியான அரசியல் பண்ணார்னா நிச்சயமா விஜய்க்கு வந்து அரசியல்ல ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஆனா இந்த 2026 அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க உதயநிதி வந்து எல்லா விஷயத்தையுமே மௌனமா தான் வந்து கிடக்குறாரு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் பதில் சொல்றாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு பிரச்சாரத்துக்கு அப்புறம் அவரோட ட்விட்டர்லாம் கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்டாக் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தவர். ஒரு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்துல இருந்து வந்தவர். எத்தனை வருஷ கட்சி, அவங்க தாத்தா எத்தனை வருஷமா சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, அவங்க அப்பா இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து ஒரு அரசியல் பாரம்பரியத்துல இருந்து வந்ததுனால எப்படி அரசியல் பண்ணலாம், எப்படி காய் நகர்த்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு உதயநிதி. அப்படி இருக்கும்போது அவர் வந்து நகர்த்துற காய் வந்து மௌனமா நகர்த்தினா கூட அது வந்து மக்களிடம் பேசப்படும், மக்களிடம் பெரிய செல்வாக்க வந்து நிச்சயமா பெற்றுத்தரும். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டாலின் எடப்பாடி அப்படிங்கிறது போய் இப்போ வந்து விஜய் ஸ்டாலின்ங்கிற வந்து உதயநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ், ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சினிமால இருந்து வந்திருக்காங்க. ஆனா விஜய் மட்டும் சினிமா மட்டும்தான் விஜய்க்கு தெரியும். ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சினிமாவும் தெரியும், அரசியலும் தெரியும் போது இந்த போட்டி இனிமே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கானதாகவும் விஜய்க்கானதாகவும் இருக்க போகுது. சோ அந்த போட்டியில வந்து விஜய் வந்து இனிமே என்ன பண்ண போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆனாரு, மினிஸ்டர் ஆனாரு, இப்ப டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அரசியல் அனுபவம் இருக்கு, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவருடைய நகர்கள் வேற மாதிரி இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டிங்கிறது சரிதான். ஓகே சார். சோ அடுத்து வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு இப்போ உதயநிதி தான் வந்து டைரக்ட் எதிரியா வந்து விஜய்க்கு பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்துல வந்துட்டு அடுத்தடுத்து இப்போ படங்கள் இப்போ வந்து யாருமே எதிர்பார்க்காதது வந்து மங்காத்தாவை இறக்குறது, இதுவே ஒரு பெரிய அரசியல் நகர்வா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பராசக்திங்கிறது சிவகார்த்திகேயன் வச்சு என்ன மூவ் பண்ணாலும் கூட
பாதிக்கு பாதி அப்படியே கம்மியாக போகுது அப்படிங்கறதா ஒரு உண்மையா பார்க்கப்படுது. அடுத்து வந்து ஒரு தல படத்தை இறக்குறாங்க. ஆப்வியஸ்லி விஜய்க்கு ஆப்போசிட் தலை தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரீரிலீஸ் வந்து ஒரு மேசிவா வந்து கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் அட்டாக் வந்து ரொம்ப சைலண்டா இருந்தா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதை வந்து விஜய் எப்படி சார் ஃபேஸ் பண்ண போறாரு? இல்ல அதாவது இது எதுக்கு பண்ணிருக்காங்க, மங்காத்தாவை எதுக்கு ரீரிலீஸ் பண்ணணும் ஜனவரி 23, என்ன காரணம் இருக்கு, என்ன தேவை இருக்கு இப்ப அப்படின்னா, இந்த நான் சொன்னேன்ல விஜயினுடைய மேக்சிமம் கலெக்ஷனை ரீச் பண்ண விடக்கூடாதுன்னு வந்து ஆல்ரெடி வந்து பராசக்தியை வந்து 10ஆம் தேதி இறக்கி அதை உடைச்சிட்டாங்க. அந்த கனவு வந்து இனிமே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மேக்சிமம் கலெக்ஷன் ரீச் பண்ண முடியாது. ஆனா இந்த மேக்சிமம் கலெக்ஷனை லாங் ரன்ல ரீச் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது எப்படின்னா, அதாவது இந்த 10 நாள்ல எடுக்க வேண்டியதை 20 நாள்ல எடுக்கலாம், இல்ல 2 வாரத்துல எடுக்கலாம். அப்படின்னும் போது அந்த 2 வாரத்துல லாங் ரன்னுக்கு இந்த படம் ஓடிடக்கூடாது. ஒருவேளை படம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜனநாயகன், அப்போ ஒரு லாங்கான ஒரு ரன் இருக்கும். அதாவது வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், 3 வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அங்க வந்து ஒரு முட்டுக்கட்டை போடணும், அங்க வந்து ஒரு பிரேக் போட்டு தடுக்கணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கரை வந்து கிரியேட் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு சரியான படம் எப்படின்னா மங்காத்தா தான். மங்காத்தா பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வந்து அஜித் அந்த படத்துல ஹீரோ, விஜய் அஜித் தான் 2 பேருமே போட்டியாளர்களா இருக்காங்க. மங்காத்தாவுமே பாத்தீங்கன்னா அஜித்தினுடைய மாசான படம். மங்காத்தா எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு படம். அஜித்தினுடைய வில்லன் அந்த படத்துல அஜித் கிட்டத்தட்ட ஆன்டி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதனுடைய ரீச்சே தனியா இருந்துச்சு ஆடியன்ஸ்ட. மறுபடியும் அதை ரீரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு ரீரிலீஸ் போது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கில்லி வந்து ஹையஸ்ட் டார்கெட் கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. இப்ப படையப்பா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது முறியடிச்சிருச்சுங்கிறாங்க. எல்லா தியேட்டர்லயும் இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மங்காத்தா ரீரிலீஸ்ல வந்து இப்ப போட்டியோட ரிலீஸ் ஆகுது. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தனியா வரதுக்கும் அதாவது சோலோவா வரதுக்கும் அதாவது வந்து எதிராளியோட வரதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு மல்யுத்த சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், குத்து சண்டை, அப்ப வந்து நீங்க நீங்களா ஒரு பஞ்சில வந்து டமன் குத்தி ஜெயிக்கிறதை விட, அதுல வந்து உங்க வீரத்தை காட்டுறதை விட, எதிர்த்தாப்புல நிக்கிற ஒரு வீரனோட நேரடியா மோதி அங்க நீங்க ஜெயிக்கும் போது உங்களை நீங்க வீரனா நிரூபிக்க முடியும். அங்கதான் உங்களுக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அஜித் வந்து இப்ப போட்டிக்கு வந்துட்டார் அப்படின்னும் போது நேரடியா மறுபடியும் ஒரு போட்டி வருது இல்லையா, அங்க ஒரு நேரடி மோதல் இருக்கு. அந்த போட்டியும் வெல்வாரா விஜய் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சோ அந்த ரீரிலீஸ்ல வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு, ஒரு மாசான நடிகர் இருக்கிறதுனால அது ஒரு அதிர்பதியா ஓட ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த லாங் ரன்ல ஒரு கலெக்ஷன் வரும்ல, அதுவும் மறுபடியும் டிராப் ஆயிரும். சோ மொத்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கனவுகளை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார். சார் கடைசியா ஒரு கேள்வி சார், இது கரெக்டா வந்து நீங்க தான் பதில் சொல்லணும். சினிமா விமர்சகரா இது கண்டிப்பா சான்சஸ் இருக்கு, அதிகமான வெற்றிக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பராசக்தி இவங்க சொல்ற மாதிரி தீய சக்தின்னு வச்சுக்கலாம், தூய சக்தி ஜனநாயகன், இதுல ரெண்டும் மோத போறாங்க, தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தி. ஸோ இதுல எந்த சக்தி சார் அதிகமான சக்தியா வந்து மக்களிடையே போய் சென்றடைய போகுது? நான் சிம்பிளா சொல்லட்டுமா, அங்க வந்து எப்படின்னா தீய சக்தி தீ, இங்க வந்து பராசக்தி தீ மோதுதா, மோதும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்ட்டீங்க. சரி சார், 1% இதை விட அது ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவதுமா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எது பெரிய படம் எது வெற்றி படம் நம்ம யாராலுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அன்பிரடிக்டபிள் சினிமாஸ், அன்பிரடிக்டபிள். எவ்வளோ பெரிய மாசான ஹீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய தோல்வி படங்கள் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளோ சின்ன படமா இருந்தாலும் அது மிகப்பெரிய படமா வந்திருக்கு. இதுக்கு சரியான ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப ரெட்ரோ சூர்யா நடிச்சார்ல, அந்த படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படமும் ரெண்டும் ஒரே நாள்ல மே 1ஆம் தேதி வந்துச்சு இந்த வருஷம். சோ 2 படத்துல வந்து எது பெரிய படம்? சூர்யா நடிச்ச ரெட்ரோ தான் பெரிய படம். அது ஒரு பெரிய ஒரு நடிகருடைய படம். அதுக்கு பெரிய பிசினஸ் இருந்துச்சு, பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனா அது வந்து பெருசா போகல. ஆனா இந்த படம் ஒண்ணு எடுத்தாங்களா, எது டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த படம் ஒண்ணு வந்திருக்கா, இந்த படம் ஒண்ணு ஓடுதா தியேட்டர்லன்னு தெரியாத அளவுக்கு வந்த படம். எந்த பப்ளிசிட்டியும் இல்ல, எந்த விளம்பரமும் இல்ல, யாருக்குமே இந்த படம் வந்து தியேட்டருக்கு வந்ததே தெரியாது. இப்படி ஒரு படம் வந்து சூர்யா படத்தோட மோத போதா, தேவையா இந்த வேலை, சூர்யா படத்தோட வந்து இந்த படம் வந்து மோதி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய வெற்றி படமா மாறிச்சு, 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் அள்ளிச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க ரெட்ரோ வந்து பெரிய படம்னு சொல்லுவீங்களா, டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய படம்னு சொல்லுவீங்களா? டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பெரிய படம். அப்படி இருக்கும்போது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டபிள். இப்போ என்னுடைய கணிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஜனநாயகனும்
ஜனநாயகனும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு படமா, மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஒரு படமா, மக்களுக்கு பிடிச்ச படமா எடுத்திருக்கிறாங்க. சூப்பரான ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறாங்க ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும். பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் என்டர்டைனர் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே நல்ல படமா தான் இந்த பொங்கலுக்கு வருது. 2 படமே நல்லா ஓடுச்சுன்னா சினிமாக்கு நல்லது, ரசிகர்களுக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லது. சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப தீர வந்துட்டு அலாசி ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். தீய சக்தியும் தூய சக்தியும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.